மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. சாய் வித் சித்ரா. கார்த்திக்கோட நிறைய படம் நடிச்சிருக்கீங்களா நீங்கள்? கார்த்திக் சாரோட 2-3 படம் நடிச்சிருக்கேன். மிகப்பெரிய நடிகன். அவங்க அப்பா சாயலே இல்லாமல் ஆமாம், தனித்து நின்று 1% கூட கிடையாது. அவன் கேரக்டர் மட்டும் கரெக்டாக இருந்தானா இன்றைக்கும் நடிச்சிட்டு இருப்பான். உண்மை. படுவாய் அவனே கெடுத்துக்கிட்டான். இன்னைக்கு ரஜினி, கமல், அடுத்து கார்த்திக் அப்படி இருந்திருப்பாங்க. டெஃபினட் கிரேட். என்ன பியூட்டின்னு அவங்ககிட்ட வெள்ளைக்காரமாக நடிப்பானேன். ஆமாம். இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நடிப்பு, இது நாடக நடிப்புலாம் இருக்காது, ஓவர் ஆக்டிங் இருக்காது, யதார்த்தமான நடிகன்னு. அதே மாதிரி வெரி குட் மெமரி போடுறேன்னு. ஆனால் சரியாக ஷூட்டிங் வரமாட்டான், அவனு பண்ணுங்க வருவான். அதுக்குள்ள சுந்தர் சி தான் கரெக்ட் மேட்சிங் டேரக்டர். அவன் இல்லாத ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போட்டு ஷார்ட்ஸ்லாம் ஃபைட்டில் எடுத்துகிட்டு டைலாக் சீன்லாம் வச்சுருப்பாங்களாம், ஏமாற்றி எடுத்துகிட்டே இருப்பாங்களாம். வந்து இறங்குவான். நான் பட்ட 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 பட்டன்னு அடிச்சுட்டு 3 மணி நேரத்தை முடிச்சு கிளம்பிடுவான். நான் சொல்லுங்கள், டப் 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 முடிஞ்சு போச்சு. எக்ஸ்ட்ரானரி மெமரி பவர். பட் ஃபேட், பேட் ஹேபிட்ஸ். கலைஞர் எத்தனை முறை சந்திச்சிருக்கீங்க நீங்கள்? 4-5 வாட்டி சந்திச்சிட்டேன். முதல் வார்த்தை என்கிட்ட சொன்னது, கலைஞரை பார்க்குறேன், கட்சியில் சேர்றேன். சண்முகநாதன் ஐயா வந்து அவருடைய கிளாஸ்மேட் ராஜகோபால் நாயுடு ஒருத்தர் எங்கள் வீட்டில் கொடுத்து வந்தார். அவர் மூலியமாக பிடிச்சி தான் போய் சேர்றேன். அறிவாலயம் போனேன். தளபதி கூட வந்துட்டார். தளபதி அவர் வண்டியில் வந்துட்டார். வண்டியில் கோவாவில் போகிறோம், எல்லாம் பார்த்து கூடயே தான் தளபதி. அவருக்கு என் மாதிரி இன்றைக்கும் சரி. நான் அவரை அவர் ஜெயிச்சு வரைக்கும் பார்த்துருந்தேன். ஜெயிச்சோன்னு நான் பார்க்கல. ஏன்னா தள்ளிந்து ரசிக்கிறேன். என் தலைவன் ஆகிட்டார், சிஎம் ஆகிட்டார், அற்புதமாக ஒர்க் பண்ணார். தூக்கமே கம்மி. ஒரு இடத்துல அழுது எனக்கே கண் கண்டுச்சு. நான் தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சுங்க, தூக்கமே இல்லை. ஆனால் உங்கள் சிரிப்பை பார்க்க எனக்கு இன்னும் வேகமாக ஓடணும்னு தோணுது. அது சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த குடும்பமே பிடிக்கும். ஏன்னா தாத்தாவும் கலைஞரையும், தாத்தா சீனியர், ராதா அண்ணன் தான் ஐயா கூடுவார். ஆமாம். இவர் வந்து கருணாநிதி வாயா அப்படி தான் கூடுவார். ஆனாலும் அவங்கள நட்பு இருக்கு பாருங்கள், பலமான நட்பு. அந்த பாசம். இப்போ நான் வந்து எப்போ எந்த மாதிரி பேசுகிறாலும் எங்கள் குடும்பமும் கலைஞர் குடும்பமும் ஒரே குடும்பம் தாண்டான்னு சொல்லுவேன், தைரியமாடி சொல்லுவேன். ஏன்னா இந்த பாசம் வராதில்ல. தலைவர் இப்படி பேசும்போது எனக்கு கண் கலங்குதுன்னு அர்த்தம். அவ்வளோ ஒரு விசுவாசியாக இருக்கேன். மேடையில் நான் பேசுவேன். என் சாவு எப்படி வரணும்னா, எங்கள் தாத்தாவுக்கு எப்படி செப்டம்பர் 17 தந்தை பெரியாரின் பிறந்த நாள், நடிகைகள் இறந்த நாள், அதே மாதிரி என்னுடைய சாவு ஒன்று ஜூன் 3 இருக்க வேண்டும் அல்லது மார்ச் 1 இருக்க வேண்டும். ஏன்னா கலைஞர் பிறந்த நாள் இல்லை தளபதி பிறந்த நாள், இன்றைய நிரந்தர முதலமைச்சர் அவரோட பிறந்த நாள் இருக்கணும் அப்படி மேடையிலே சொல்லுவேன். அதே மாதிரி சொல்லுவேன், திமுகவுக்கு நான் விளக்காக வெளிச்சாக இருக்க ஆசைப்படவில்லை, திரியாக இருக்க ஆசைப்படுகிறேன். திரி எரிஞ்சு 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 கடைசியில் செத்து போயிடும். திரி அதுக்குன்னு நிலப்பாடு கிடையாது. உழைத்து 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 தன்னை பஸ்வமாக்கி விடும். நான் ஒளி, நான் விளக்குன்னு சொல்ல விரும்பல. திமுகவுக்கு நான் திரி, தொண்டன், அவ்வளோதான். இப்படி தான் பேசுகிறேன். அப்போ எந்தளவுக்கு உள்ள வெறிப்பாங்க பேசும்போது. ஒரு இந்த முட்டி ரெடியானது காரணம், எக்ஸசைஸ் பண்ணுற காரணம் 2026 எலெக்ஷன் தான். நம்புவீங்களா நீங்கள்? அப்போ எந்த அளவு கட்சி மேலே வெறி இருப்பாங்க. 5 மணி நேரம் காலைல 5 மணி நேரம் சாயங்காலம் 5 மணி நிற்கணும். இப்போ விட்டா பறப்பேன், என் கூட நடக்க முடியாது அவனாலையும். அவன் ஓடிடும், அவன் பயந்து. 6 மாதம் முன்னாடி நிற்க முடியாதுண்ணே, 2 பேர் தோல் போட்டு நிற்கணும், முட்டி வலி. இப்போலாம் ஊதிட்டேன். ஆனால் தளபதிக்கு நன்றி சொல்லி ஆனோம். என்னுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு, கலைஞர் குடும்பத்துக்கு நன்றி சொன்னேன்னா. இப்போ தம்பி உதயநிதி வந்துட்டாரா, அதில் ஒரு பெருமை எனக்கு. எங்கள் அண்ணன் பையன் துணை முதலமைச்சர், எங்கள் அண்ணன் முதலமைச்சர். எனக்கு தாத்தா தானே வரும். கலைஞர் தாத்தா, இது மாதிரி தாத்தானா, நடிகர்கள் தாத்தானா, கலைஞரையும் தாத்தா தானே. எனக்கு இன்னொன்று என்ன பிடிச்சதுன்னா, திருச்சி சமாளி திறக்கும்போது கலைஞரையா வாயால் சொன்ன வார்த்தையை நான் காதால் கேட்டுட்டேன். 86 என்னமோ சொன்னாங்க. அப்புறம் நான் விவரமான வயசு தான் எனக்கு. அவர் சொல்கிறார், முதலமைச்சர்ன்ற பட்டம் தோளில் கிடக்கிற துண்ணு போனால் விழும், ஆனால்
ராதாண்ணன் கொடுத்த பட்டம் கலைஞர் என்ற பட்டம் நான் இறந்த பின்னும் வரும். அதான் நடக்குது. அவர் ஒரு தீர்க்கதரிசி இல்லை. அப்போது அவர் அவ்வளோ பெருமையாக பேசும்போது அந்த அந்த குடும்பத்தில் ஒரு உணவு பேசும்போது நிரம்பரம் புட்டச்சிக்கிட்டு இருக்குது. அப்படியே திமுக காரன்டா அப்படின்னா வார சொன்னாங்கன்னா வாசமாவனா அப்பா மாதிரி இதே கட்சி ஏரியா நீ மாறிடாத. ஒரே வார்த்தை நச்சுன்னு. நான் அதுக்கு பதில் அடிச்சேன் பாருங்க. நான் யார்? ஐயா, தந்தை பெரியாருக்கு எப்படி தாத்தா இருந்தாரோ அந்த மாதிரி உங்களுக்கும் தளபதிக்கு நான் இருப்பேன். ஃபினிஷ். பதிலுக்கு பதில். தலைவர் இல்லை, எனக்கு பயமே இல்லை. எங்கள் தாத்தா தானே அவர். உரிமையாக பேசிட்டேன். மற்றவங்களாம் பயந்துருப்பான். கேஷுவலாக சொன்னேன். பல படங்களில் நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு மன நிறைவை தந்த படங்கள்னு எது சொல்லலாம்? பஞ்சதந்திரம் ஒரே சீன் தான், முன்னாடி பின்னாடி. ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாக கிரேசி மோகன் அந்த வசனத்தை எழுதவே இல்லை. அவர் என்ன எழுந்தாருன்னா, செக் போஸ்ட்டில் இந்த கார் மடக்கப்படுகிறது, போலீஸ் செக் பண்ணி கிளியர் பண்ணுறாங்க. இதான் ஒன்றை. ஸ்பாட்டில் யார் யார் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, டைரக்டர் ரவிக்குமார் அண்ணன், கமல் அண்ணன், அப்புறம் ஜெயராம் சார், நாகேஷ் ஐயா, தெய்வம் அவர். ஆமாம். ஆனால் ஒவ்வொருத்தர் பாயிண்டாக போட்டு ஏறி போச்சு அந்த சீன். எங்கேயோ போயிடுச்சு. இன்னி வரைக்கும் கொண்டாடப்படுற சீன். அந்த சீனை மட்டும் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், படம் போகிற அடிச்சிருக்கான் போட்டு நினச்சிப்பாங்க. ஏன்னா அப்படி ஒரு சீன் இது. ஹிலேரியஸ் சீன். ஆமாம். அது பியூட்டி என்னென்னா, மானிட்டர் பார்க்கணும். பார்க்கறதுக்கு நான் ரெக்வஸ்ட் பண்ணேன் கமல் சார்கிட்ட. அண்ணா, எனக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கணும். எனக்கு நாடகக்காரன் என்ன தான் நான் ஒரு நடிக்க செஞ்சாலும் உங்களும் நடிக்கும் போது எனக்கு பயம் இருக்கும். நீங்களே இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். வாப்பா பண்ணலாம் வான்னு அப்படி தொடங்கி தட்டி பேசணும். இல்லை சார் அப்படி தட்டு அப்படின்னு அவர் அப்படி தட்டு. போலீஸ்காரனா நீ அப்படி தட்டுறாரு. அவர் யாரும் எப்படி தட்டுறது? பேக்கில் என்ன இருக்குது? ஸ்டீரிங். அப்போ ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குது? அது பேக்குங்க. லேசாக தட்டி அப்படியே பாடிடுச்சு. ஆனால் 3-4 மானிட்டரு அவரே பார்த்தாரு. யாரும் பார்க்க மாட்டாரான். யாரும் ஆள் போட்டு போய்ட்டு வரான். தாத்தா கொடுத்த மரியாதை எனக்கு இல்லை மரியாதை. தாத்தாவுக்கு அப்பாவுக்கு கொடுத்த மரியாதை. 4 மானிட்டர் பார்த்துட்டேன். ரெடி டேக் போகலாம் சார்ன்ட்டேன். ரவிக்குமாரன் நம்மால் நடா டே ஒழுங்காக பண்ணுவியா, அசிங்க மானத்தை வாங்கிடாத. இல்லை சார் பண்ணுறது. ஸ்டார்ட் ஆக்ஷன். டப் டப். என்ன தெரியுமா இல்லை பிரச்சனை? நீங்கள் ஒருத்தர் கேள்வி கேட்டு பதில் சொன்னால் பரவாயில்ல. நீங்கள் ஒரு கேள்வி, இங்கே ஒருத்தன் கேள்வி கேட்பான், அங்கே ஒருத்தன் கேள்வி, இங்கே ஒரு கேள்வி, இங்கே ஒரு கேள்வி, இங்கே ஒரு கேள்வி, அங்கே ஒரு கேள்வி வரும். டப் 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 டப். எத்தனை பேர் நான் பதில் சொல்ல முடியும்? சிங்கிள் ஷாட்டு. ஆமாம். ஓகே ஆயிடுச்சுண்ணே. பியூட்டிஃபுல்னா நாகேஷ் சார் பழா சொன்னார். ஊதுன்னு சொல்லுப்பா நீ. எதுக்குண்ணே ஊதுன்னா? நான் சொல்லுவேன் கவுண்டர் சொல்லிப்பேன். நான் அங்கே ஊது, இதுக்கு மேலே ஊத முடியாது சார், உடம்பு வெடிச்சிடணும் அவர். ஐயோ கொலகாரத்தனமா. அந்த வயசில் கூட டைமிங் மாறவே இல்லை. டைமிங் அவரெல்லாம் பெரிய நாகேஷ் சார் கூட கமல் அண்ணன் ரவிக்குமாரன் இயக்கத்தில் நடித்தது வந்து என்னை மறக்கவே முடியாது. அந்த சீன் ஒரு சீன் தான் படத்தில் எனக்கு மன நிறைவுனா உச்சக்கட்டம். கட்டுன்னா கமல் சார் ஒன்றுட்டாரு. அவன்கிட்ட டிஸ்கஸ் பண்ண ஒன்றுட்டாங்க. என்னென்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணணும். யார் மிஸ்டேக்குன்னு சொல்லல, புரியுது. ஸ்பீடு என்ன சொல்லியிருக்காரு, இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஓகே ஒன் மோர் ரெடின்ட்டேன். ஒன்று டப் 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 சுடிச்சேன். கடைசியாக கட் பண்ணி பார்த்துட்டு எடிட்டிங்கில் ஃபஸ்ட் டேக் தான் ஓகேன்றாங்க கமல் சார். அப்போ என்ன அர்த்தம்? ஃபஸ்ட் டேக்கே நான் ஓகே பண்ணியிருக்கேன். இந்த கும்பலை பற்றி பயப்படாமல். அதற்கு காரணம் ரத்தம். நடிகைகள் ரத்தம் ஓடுது உள்ள. நான் வாசுவிக்க நடிக்கவில்லை, நடிகைகள் ராதாவின் பேரன் நடித்தான். அதான் உண்மை. அதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் சந்திச்சிருக்கீங்களா? சந்திச்சிருக்கேன். ஸ்ரீதேவி அவரில் ஸ்டார் நடிட்டு இருந்தாங்க. அப்போ நான் கமல் சார் ஃபேன் முதல்ல. நான் தைரியமாக சொல்வேன், அந்த காலத்துக்கு சிவாஜி சார், இந்த காலத்துக்கு கமல் சார், அடுத்த தலைமுறைக்கு விக்ரம்னு எழுதி வச்சுக்கோங்க. இத்தனைக்கு விக்ரம் ஒரு படம் நான் நடிக்கலை, பெரிய பழக்கம் இல்லை எனக்கு. ஆனால் நடிகனாக உண்மையை சொல்லி ஆக வேண்டும். அவனை மாதிரி வருத்திக்கிட்டு நடிப்பு திறமை. அந்நியன் என்ன நடிப்புண்ண, என்ன நடிப்பு. அந்த காலத்துக்கு சிவாஜியா, இப்போ கமல் அண்ணன், அடுத்தது விக்ரம் தம்பி தான் வருவார். அந்த இடத்த வேறு எவனும் பிடிக்க முடியாது, வேறு எந்த ஹீரோவும் தொட விட முடியாது. ஐ எம் கிவிங் இட் ஃப்ராங்க்லி எல்டன். சூப்பர்.
எனக்கு யாரை பற்றியும் பயம்லாம் கிடையாது. எவன் நம்பி நான் எம்ஆர் ராசு இவங்களை நம்பி தான் சினிஃபீல்டு நம்பி என்னை பிறக்க வைக்கல. எனக்கு அது மீட்டிங் பேசியாக படிச்சுப்பேன், நாடகம் நடத்தியும் படிச்சுப்பேன். சினிமா நம்பி நான் இல்லை. ஸோ ஐ டோன்ட் கேர் அபவுட் த ஹீரோஸ். எனக்கு தெரியும் இவங்க தான் நடிகர்கள், மிகப்பெரிய நடிகர்கள், மகா நடிகனால இவங்க தான். சூப்பர். மற்றவங்க நடிக்கலாம், பல கோடிகள் வாங்கலாம், அது கரெக்ட். அதெல்லாம் கணக்கில் வராது. நடிப்புன்னு நான் வந்து நாடகத்தில் வந்தவனே, எனக்கு தெரியும் யாரா நடிகன், ஒரிஜினல் நடிகன் யார். மற்றவங்க காலத்துக்கு டான்ஸு, ஃபைட்டு, லவ்வில் ஓடும் அவ்வளோதான். இந்த நடிப்பு வேறு இல்லை. சிவாஜி சார் நடித்தது வேறு, கமல் சார் நடித்தது வேறு, விக்ரம் நடிக்கிறது வேறு. இவங்க 3 பேர் தான் நான் ஏற்றுப்பேன் நடிகனா. எம்ஆர் பரம்பரையில் நான் ஒரு பேரனாக இருந்து இந்த 3 ஹீரோக்கள் தான் எனக்கு நடிகன் சொல்லக்கூடிய தகுதி உள்ளவர்கள். சூப்பர். எல்லாம் நான் கூட தான் நடிகன். பெரிய வில்லனா, பெரிய காமெடினா, சித்தி நடிச்சா பெரிய ஆள் நான். அதில் நானும் ஒரு நடிகன் அவள் லிஸ்ட்டில், அவ்வளோதான். ஆனால் இவங்க 3 பேர் அப்படி இல்லையே. வரலாறு படைக்கக்கூடாது. படைச்சிட்டாங்க. சிவாஜியா படைச்சிட்டார், கமல் சார் படித்தார், விக்ரம் படிச்சுக்கிட்டு இருக்காரு. கவுண்டமணி நாடக காலத்துலேருந்தே உங்களுக்கு தெரியுமா? கவுண்டமணின்னெல்லாம் வந்து எங்கள் நாடக கம்பெனி இருந்தவர். ஓ. எங்கள் அப்பா நாடக கம்பெனி இருந்தவர். ஓ. தர்மம்னு ஒரு நாடகம் நடத்துனார் எங்கள் அப்பா. அதை ஒரு அட்வொகேட்டில் கேரக்டர் போட்டிருப்பார் கவுண்டமணி. டைமிங் சூப்பர். ஆமாம். எங்கள் அப்பா எப்போ டேய் கவுண்டா நல்லா வருடா சொல்லுவார். அவருக்கு ஆக்சுவலாக கவுண்டர் மணி தான் பேர். கவுண்டரில் அடிப்பார். ஆமாம். அது காலப்போக்கில் கவுண்டர் மணி ஆயிடுச்சு. கவுண்டர்னே அவருக்கே தெரியாது, எனக்கு தெரியாது. இன்டெலிஜென்ட், வெரி குட் ஆர்டிஸ்ட். சொல்லுவார். எனக்கு ஒரே வாட்டி கவுண்டர் மணி சொன்னார், டேய் இப்போ நல்லா இருக்கிற வாசன் நான் பார்க்குறேடா அப்படின்னு சொன்னார். செந்தில் என்ன ரொம்ப எனக்கு பழக்கம். கவுண்டர் மணிலாம் மாறிட்டு சினிமாக்காரன் ஆகிட்டார். செந்தில் என்ன அப்படி இல்லை, அதே நாடகக்காரன் இன்னைக்கு இருக்கார். இத்தனைக்கும் அவர் எங்கள் கம்பெனியில் இல்லை. அவர் நியாயமாக அப்படி இருக்க வேண்டியது கவுண்டமணி தான். அவர் அப்படி இல்லை, அவர் வேறு ரேஞ்சுக்கு போயிட்டார். இவரும் பல கோடி சம்பாரிச்சார், சும்மா இல்லை. ஆனாலும் அந்த எளிமை, செந்தில் நான் கால் தூசியோட கவுண்டமணி வர மாட்டார். நல்ல நடிகன். அந்த காலகட்டத்துக்கு வடிவேல் காமெடி பார்த்த பிறகு இப்போ அவர் காமெடி எனக்கு பிடிக்கலையே. காலமாற்றம் தானே இது. இப்போ சினிமா எப்படி ஆயிடுச்சு, வடிவேலுக்கு முன் வடிவேலுக்கு பின் ஆயிடுச்சு. இனி வடிவேல் போல் ஒரு நடிகனா வடிவேலே எனக்கு பிடிக்காது. கேரக்டர் வெரி பேட். மனிதனாக பிடிக்காது. ஆனால் நடிகனா வெறியன். அவர் சீன் போட்டாச்சுன்னா வீட்டில் எதுவும் மாற்ற விட மாட்டேன். ஃபுல்லாக பார்ப்பேன், சிரிப்பண்ணேன். அவருடைய பாடி லாங்குவேஜ், பேசுறது, சீன், ரியாக்ஷன்ஸ், பாடி ஆக்ஷன், பாடுறது, மகா கலைஞன். ஆமாம். மகா கெட்டவன். நடிச்சிங்களா அவரோட? இங்கே வடிவேலோட வடிவேல் நடிச்சிருக்கேன். வடிவேல் நான் கூட நடிச்சிருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியுது உண்மையெல்லாம். உங்களுக்கு என்ன மாதிரியான கதாபாத்திரங்கள் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு நான் ஐ வாண்ட் டு பி ஆல்ரவுண்டர். வில்லன் பண்ணுவேன், காமெடி பண்ணுவேன், காமெடி வில்லன் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப இஷ்டம் வந்து குணச்சித்திர வேடம் தான் பிடிக்கும். ஐ ஆம் வெரி குட் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு. என்னை யாரும் யூஸ் பண்ண வைக்கும். மை பேட் லக். ரவிக்குமாருடைய பெரும்பாலான படங்கள் உங்களை பயன்படுத்தி. ஆமாண்ணா ஆமாண்ணா. அந்த அளவுக்கு உங்களுக்கு அவருக்கு எங்கே நெருக்கம் பெறும்? எங்கள் ஏரியாவும் அவர் ஆஃபீஸும் பக்கத்தில். அவருக்கு என்ன பிடிக்கும் என்னென்னா, இந்த ஃபேமிலியிலேருந்து வந்தோன்ற ஒரு எல்லளவு என்னோட பந்தா இருக்காது. அண்ட் ஐ வில் பி வெரி சின்சியர். படையப்பா ஷூட்டிங் உதாரணத்துக்கு சிவாஜி சாருக்கும் ரஜினி சாருக்கும் போட்டி நடக்கும். போட்டி சிவாஜிக்கு போட்டியில் சிவாஜி எப்பவுமே ஷார்ப்பாக எப்படி மேக்கப்பட்டிருப்பார். ஆமாம். ரஜினி சார் ஃபைட் பண்ணி முன்னாடி வரணும்னு பார்ப்பார். ஆனால் இவங்க 2 பேருக்கு முன்னாடி நான் மேக்கப் போட்டுட்டு உட்காந்துருப்பேன். அது காரணம் கஜபதி அண்ணன். அந்த காலத்தால் அவர் ரவிக்குமார் அண்ணன் பிடிச்சி போச்சு. செஞ்சு ஒரு வாட்டி சொல்கிறாரு, டேய் நீ இந்த குடும்பத்தில் பிறக்கக்கூடாதவன்டா, ரவுடி பசங்க குடும்பம் நல்ல வேண்டாம் நீ, இப்படியே சொல்லுவார். ரொம்ப தங்க ஐயர் வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கு நீங்கள். என் கூட உங்களுக்கு கூட தெரியாதுன்னு நினச்சி மனுஷன் சொல்லுபடி வரட்ட. நானும் கெட்டவன் தானே, உங்கள்கிட்ட இப்படி ஒழுங்காக இருக்கு அவ்வளோதான். நீங்கள் ரவுடி வேறு என்னன்னு சொன்னேன், நிச்சயம் சொன்னேன். அவரும் மொட்டத்தரமான ஆள் தான். ஆனால் அவரை மாதிரி ஒரு ஈரமுள்ள நெஞ்சு டேடி நான் பார்க்குறேன். ஆமாம். சமுத்திரம் ஒரு படம்னு, அதில் மாண்டியாவில் ஷூட்டிங். பெரிய கேரக்டர் ஆகிடுச்சு. போதையில் ஒருத்தன் கேமரா ஆட்டுக்கான். ரவிக்குமார் நாயக் டப்புன்னு அடிச்சிட்டார். அடித்தா ரவுண்டு கட்டிட்டான்னு. கவுண்டம்னு அடி, செயின்லாம் அடிச்சிட்டான்னு. ரவிக்குமார்னு அடி,
கிரேன் மனோகரனுக்கு கடபாரை விட்டு எடுத்துட்டாங்க அந்த பக்கம். அவன் ரொம்ப வெறியனுங்க. தமிழனால பிடிக்காது. பிரச்சனை வந்தால் கேட்கணுமா? ஃபஸ்ட் காப்பி சூப்பர் குட்டு இது போட்ட கம்பெனி பெருவெட்டி ராஜேந்திரில் சூப்பர் குட்டு தான். சூப்பர் குட்டா ஃபஸ்ட் காப்பிக்கு பணம் வாங்கிட்டார். அதுக்குள்ளே தான் பணம் எடுத்தாலும் அதில் லாபம் ஆகணும் அவர். ஆனால் என்ன பண்ணது, அப்போ லாபம் ரொம்ப கம்மியாக இருக்கும். லாபம் இருக்கும், வந்து எல்லாருக்கும் செலவு பண்ணிருக்காரு. நான் போய் பார்க்க போகிறேன் ஆஃபீஸ்க்கு. என்ன வார்த்தை முதல்ல சொல்லணும்? வாசு ஒரே பிரச்சனை ஆகிடுச்சு வாசு, அவர் வாயில் வரல. டேய் வாசு, நல்ல வேலை நீ வரலடா. தானாலும் பரவாயில்ல, ஃபுல்லாக ஒன்றும் ஆகக்கூடாது அவனுக்கு. முதல் வார்த்தையை என்னை சாவடிச்சிச்சு. அவன் தாளுக்கு அடிமையாகிட்டேன் நான். யாருன்னு அந்த வார்த்தை சொல்வா? நல்ல வேலை நீ வரலடான்னு எவனா சொல்லுவான். நான் எப்போ பிரச்சனை நாங்கள் தப்பிச்சோண்டா, இதுதானே பணமா? கரெக்ட். ஒரு மனுஷன் அவர் சொன்னது நல்ல வேலை நீ வரலடா கண்ணு, அப்படியே கண் கலங்கிட்டேன் நான். அது மட்டும் இல்லைண்ணே, தனியாக 50,000 கொடுத்தாரு எனக்கு. நான் அடியும் வாங்கலை, ஒன்றும் இல்லை, 50,000 கொடுத்தாரு. ஏண்ணே, கிரேன் மனோர் செலவு, எல்லாருக்கும் செலவு. ஃபஸ்ட் காப்பி பேஸு. ஆமாம் ஆமாம். லாபத்தை அவர் பார்க்கல பார்த்தீங்களா? அந்த மனசு கடவுள் எனக்கு என்னென்னைக்கு ரவிக்குமாரண்ணே கடவுளாக அவன் நினைக்கிறேன். அந்த குணம் எத்தனை இயக்குனர் இருக்குன்னு தெரியலண்ணே. அஜித் விஜய் உங்களோட எத்தனை படம்? விஜய் சாரோட ஒரே படம் நடித்தேன், வசீகரா நடித்தேன். அஜித் சாரோட ஒரு படம் நடித்தேன், வில்லன் நடித்தேன். 2 பேரெல்லாம் படம் விஜய் அளவுக்கு கொஞ்சம் மாறி இருப்பார், கொஞ்சம் ஒன்று ரிசர்வ்டாக இருப்பார். அஜித் அப்படி இல்லை, ஜாலியாக பேசுவார். கேரன் வர சொல்லுவார், வாங்கண்ணே உட்காரண்ணே, இழுத்து வச்சு பேசுவார். டீ சாப்பிடுங்க, தம் அடிக்கிறாங்க, அண்ணே கேரன் அண்ணே நான் அடிக்கிறேன்ல நீ அடி. ரஜினி சார் தம் அண்ணே நான் தம் அடிப்பேண்ணே, அடிக்க மாட்டேன்னு சொல்ல, நான் உங்கள் பேர் அடிக்க மாட்டேன், இப்படியே சொல்லுவேன். அது பிடிக்கும். பிடிக்க மாட்டேன்னா நல்லவமாக நடிக்கிறேன். நான் அடிப்பேன், சீரியல் பிடிப்பேன், உங்கள் முன்னாடி பிடிக்க மாட்டேன். சிம்புவோட ஒரு படம் நடிச்சிங்களா? ஒரே படம், சின்ன பையன் அப்பாவன். ராதா சித்தப்பா நான் 2 பேரும் நடித்தோம். யார் சார், அவர் ஒரு மிகப்பெரிய கலைஞன், பெரிய கலைஞன். கமல் சார் வந்து ஃப்ளைட்டுக்கு போடுற பெட்ரோல், டிஆர்என் எப்படின்னா க்ரூட் ஆயிலில் அதுலேருந்து தான் பெட்ரோல் எடுப்பான். இதுக்கு பெட்ரோல் எடுப்பான், ஒயிட் பெட்ரோல் எல்லாமே எடுப்பான். க்ரூட் ஆயில் தான் டிஆர்என். அங்கேருந்து ஆரம்பிக்குது கலை. கரெக்ட். என்னென்னா பேப்பரே இருக்காதுண்ணே, அவர் பாட்டு 20 வரைக்கும் வசனம் பேசிட்டே இருப்பாருங்க. ஆனால் நம்ம திருப்பி சொல்லணும், கரெக்டாக அப்படியே சொல்லுவாருங்க. ஒரு வார்த்தை மாறாது, ஃபுல் ஸ்டாப் கமா மாறாது. அதே மாதிரி இந்த இடத்துலடா இந்த பாட்டு போட்டா பாஸ் பாரு டக்கு டக்குன்னு பாட்டு பாடுவார். உடனே பாட்டுறேன். சரஸ்வதி கடாட்சங்க உண்மைதான், மிகப்பெரிய ஒரு ஞானி இருந்தார். எல்லாம் சொல்லுவான் பைத்தியக்காரன்னு, சொல்கிறவன் தான் பைத்தியக்காரன். மகா கலைஞர், பெரிய கலைஞர். அவரை தன்னை மாற்றிக்க முடியல, இந்த காலத்துக்கு வர முடியல. இப்போ எனக்கே ஏன் படம் இல்லைன்னா, இப்போ காலம் மாறி போச்சு. இப்போ ஒரு இது வாங்குகிறோம் கம்ப்யூட்டர், டேட்டா அவுடேட் ஆகிடுச்சு, அடுத்த டேட்டா போகும், சாஃப்ட்வேர் மாறும். அது மாதிரி வி ஆர் ஆல் அவுடேட்டட் ஆர்டிஸ்ட் ஆகிட்டோம். ஓப்பனாக சொல்கிறேன். தட் இஸ் வை தே ஆர் நாட் காலிங் மீ. பட் தே டோன்ட் நோ தட் ஐ ஹேவ் த பொட்டன்ஷியல் டு அப்டேட் மை செல்ஃப். கரெக்ட். இட் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த டைரக்டர். கரெக்ட். தட் நான் நல்ல ஒரு சைனா கிளே எப்படி வேணால் நான் ஷேப் பண்ணலாம், அருமை. ஆனால் அதுக்கு முன் வர மாட்டுறாங்க, அவ்வளோதான். அது என் நேரமோ இல்லை காலத்தின் கட்டாயமோ ஆண்டவனின் தீர்ப்பாடு தெரியல. இப்போ நீங்கள் நாடகத்தில் நடிச்சிருக்கீங்க, சினிமாவில் நடிச்சிருக்கீங்க, சீரியல் நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு எது ரொம்ப மன நிறைவேற்றது? நாடகம். ஏன்னா நாடகத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரத்தக்கண்ணீர் நாடகம் உங்களுடைய குடும்ப சொத்து. தாத்தா எந்த வருஷம் ஆரம்பித்தாருன்னா, சுதந்திரம் 47 வாங்கி 48 ரத்தக்கண்ணீர் ஆரம்பிச்சார். ஆமாம். உங்கள் தாத்தா கிட்டேருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் தொழில் பக்தி. தாத்தா சொல்லுவாராம், ஐயோ கஜபதி, உங்களுடைய சித்தப்பாவான ராதா ரவி நடித்த நடிப்பு உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? இந்திரான்னு ஒரு படம், நாசரனும் இவர் நடிச்சிருப்பாங்க. நாசரன் நல்ல நடிகன்னு தெரியும். இப்போ சித்தப்பா ராதா ரவி, சித்தப்பா நாசரன், நான் போட்டி மாதிரி வந்துருச்சு. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய
மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.